ஹாய் கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 10th டெஸ்ட் பார்க்க போறோம். ஃபுல் டெஸ்ட் 10க்கான வந்து ஆன்சர் கீ. ஆக்சுவலா இது வந்து எத்தனாவது டெஸ்ட்? 10th டெஸ்ட். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन கோடிங் டிகோடிங் தான் வச்சிருக்கேன். டெல்லி எப்படி எழுதிருக்காங்க, கல்கட்டா எப்படி எழுதிருக்காங்கன்னா காலிக்கட் எப்படி எழுதுவாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன லெட்டருக்கு நேரா இருக்கிற நம்பர்ஸ் தான் அதை குறிக்கும்னு சொல்லிட்டு. அப்ப காலிக்கட் எப்படி எழுதுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேல் என்ன எழுதிருக்காங்க இங்க 8 to 5. அப்போ 8 to 5 ஐ வந்து இங்க பாருங்க 1 எழுதிருக்காங்க. கட் வந்து இந்த இடத்துல அப்படியே தொடர்ச்சியா இருக்கு. அப்ப 896. ஓகேங்களா? அப்ப 8 to 5 1896 சாரி 896 8 to 5 1896 எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் சி, அதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ரிலீஃப்ன்ற வார்த்தையை கியூ, ஓகேங்களா, ரிலீஃப் அப்படின்ற வார்த்தை என்ன எழுதிருக்காங்கன்னா கியூ எஃப் கே ஜே டி ஜின்னு எழுதிருக்காங்க. அதாவது எஃப் வந்து என்ன எழுதிருக்காங்க, ஜின்னு எழுதிருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் லெட்டர் எழுதிருக்காங்க. ஆனா பாருங்க இ டின்னு எழுதிருக்காங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க -1. இது வந்து +1 பண்ணிருக்கோம். ஐ வந்து ஜேன்னு எழுதிருக்காங்கன்னா +1, எல்ல வந்து கேன்னு எழுதிருக்காங்கன்னா -1, அகைன் +1. இந்த இடத்துல என்ன -1. அப்ப ஃபர்ஸ்ட் -1 +1 -1 +1 -1 +1 ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப வெல்கம் அதையும் நம்ம என்ன பண்ணணும், -1ல ஆரம்பிக்கணும். அப்ப டபிள்யூக்கு -1 வந்து பி, இக்கு +1 வந்து எஃப், எல்லுக்கு -1 வந்து கே. அப்ப VFK எதனா தொடங்குதானா ரெண்டு ஆப்ஷன் தொடங்குதுங்க. ஏ ஆப்ஷனும் VFK தான் தொடங்குது, இதுவும் VFK தான் தொடங்குது. பி ஆப்ஷன் அண்ட் ஏ ஆப்ஷன் ரெண்டுமே VFK தான் தொடங்குது. அப்ப கடைசி லெட்டர் மாறி இருக்கு பாருங்க. ஓகேங்களா? கடைசி லெட்டர் மாறி இருக்கு. சோ நம்ம கடைசி லெட்டர் என்ன பண்ணணும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இங்க +1 பண்ணேன். சோ ஓகே, அடுத்தது சாரி -1 பண்ணிருக்கேன். அப்ப அடுத்தது +1 பண்ணுவேன். அடுத்தது -1, அடுத்தது +1, கடைசியில் -1. அப்ப கடைசியில் -1 பண்ணணும்னா நமக்கு டி வந்திருக்கணும். சோ ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ தான். ஓகேங்களா? குட். இப்படியும் வேகமா கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு எழுத்து தான் விட்டுருக்காங்க. ஸோ அது என்ன சீரியஸ்ன்றதை நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிக்க கத்துக்கோங்க. ஓகேங்களா? கொஸ்டின் மார்க். இப்ப பாருங்க நடுவு லெட்டர் ஏ பி சி டினா இந்த இடத்துல நடுவு லெட்டர் இ வந்திருக்கணும். அதே பாருங்க நடுவுல இ வர மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப சி ஆப்ஷன் தான். முடிஞ்சிருச்சு. இது எதுக்கு நம்ம தேவையில்லாம எல்லாமே செக் பண்ணிட்டு ஈஸியா முடிஞ்சிருச்சுல. அடுத்த கொஸ்டின் 54th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ராணி வந்து ஒரு ஆணை பார்த்து, அப்ப ராணின்ற ஒரு பொண்ணு ஒரு ஆணை பார்க்கிறாள். ஆணை பார்த்து என்னன்னு சொல்றான்றத பாத்துக்கோங்க. ஒரு ஆணை பார்த்து அவருடைய மனைவி என் தந்தையின் ஒரே மகள். அவருடைய மனைவினா அந்த அவருடையன்றது எது? இந்த ஆணினுடைய மனைவி. இந்த ஆணினுடைய மனைவி ராணியோட தந்தை, என் தந்தைனா ராணியோட தந்தையின் ஒரே மகள். ஒரே மகள் என்னங்க சார், இவங்க பொண்டாட்டி ராணியோட அப்பாவோட ஒரே பொண்ணுனா அப்ப ராணி வந்து பொண்ணு இல்லையான்னு கேட்காதுங்க. அந்த மனைவியே யார் தான்? ராணி தான். அப்ப ராணிக்கு அந்த ஆண் என்ன உறவுனா கணவன். ஓகேங்களா? கணவன். அப்ப அந்த ஆணினுடைய மனைவி ராணியின் தந்தையின் ஒரே பொண்ணுனா ராணியினுடைய தந்தையினுடைய ஒரே பொண்ணு யாரு? அதே ராணி தான். அப்ப ராணி தான் அந்த ஆணின் மனைவி. அப்ப அந்த ஆணின் மனைவியும் சரி ராணியும் சரி ஒண்ணு. அப்ப அந்த ஆண் சாரி அந்த ராணிக்கு அந்த ஆண் என்ன விரும்ப வேண்டும்னா கணவன். அடுத்தது இது முன்னக்கோ நான் நல்லா நடத்தின கொஸ்டின்ஸ் தான். அதாவது ஒரு இந்த வார்த்தையை எழுதிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். எழுதிட்டு இதுல இருக்கிற வவல்ஸா இருந்தா நெக்ஸ்ட் லெட்டர் எழுதுங்க, கான்சனன்ஸா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி லெட்டர் எழுதுங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா என்னன்னா நான் எல்லாத்தையும் மாத்தி எழுதணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்லை. நம்மள என்ன கேட்டிருக்காங்க, வலம் இருந்து 6வது லெட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் வலப்பக்கம். வலப்பக்கம் இதுதான். இங்க இருந்து 6வது லெட்டர்னா 1 2 3 4 5 6. அப்ப இந்த லெட்டரை என்னவா மாத்தி எழுதணும்? இது வந்து வவ்வலா கான்சோனன்ட்னா இது கான்சோனன்ட். அப்ப கான்சோனன்ட்னா என்ன பண்ணணும், அதற்கு முன்னாடி லெட்டர் எழுதணும். அப்ப என்னக்கு முன்னாடி லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா எம். சோ ஆன்சர் எம். தேவையில்லாம எல்லாத்தையும் மாத்தி எழுதி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தது சுமன் என்பவன் வடக்கு நோக்கி 4 கிலோமீட்டர் நினைக்கிறான். அப்போ நமக்கு வடக்கு எதுன்னு தெரியும், கிழக்கு எதுன்னு தெரியும், தெற்கு எதுன்னு தெரியும், மேற்கு எதுன்னு தெரியும். ஓகேங்களா? சோ சுமன் வந்து எந்த திசையை நோக்கி நடக்கிறான்? வடக்கு நோக்கி 4 கிலோமீட்டர் நடக்கிறான். பிறகு இடது பக்கம் திரும்புறான். வடக்கு பக்கம் போறவனுக்கு இடது கை பக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தான். சோ இடது பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறான். மீண்டும் இடதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் நடக்கிறான். இப்படி போறவன் திருப்பி இடது கை பக்கம் திரும்பி 4 கிலோமீட்டர் நடக்கிறான். அப்படின்னா அவன் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து எந்த திசையில் உள்ளான்னா இதுதான் ஆரம்பிச்ச இடம். ஆரம்பிச்ச இடத்துல இருந்து அவன் எந்த திசையில் உள்ளான்னா மேற்கு திசையில் உள்ளான். சோ ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மேற்கு. அடுத்து 31 மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்பில் அர்ஜுனின் தரவரிசை 17 எனில் கடைசியில் இருந்து அர்ஜுனின் தரவரிசை என்னன்னா இந்த கொஸ்டின் ஆல்ரெடி வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர்லயும் பார்த்தேன். சோ 31 மாணவர்கள் கிளாஸ்ல இருக்காங்க டோட்டலா. அர்ஜுன் வந்து மேல இருந்து பாத்தீங்கன்னா 17வது இடம். அப்ப கீழே இருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் அர்ஜுனுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? 16. அந்த 16 இதுல கழிச்சிடுங்க. ஓகேங்களா? அதை கழிச்சுட்டா இவனுடைய இடம் கீழே இருந்து கழிச்சணும்ல. 17 தயவு செஞ்சு கழிக்காதீங்க. ஏன் கழிக்காதீங்கன்னா 17 நீங்க கழிச்சீங்கன்னா என்ன போயிடும்? அர்ஜுனுடைய இடமும் போயிடும். ஆனா நீங்க அவனுக்கு முன்னாடி இருக்கிற நபர்களை மட்டும் தான் கழிக்கணும். அப்ப 11 6 போச்சுன்னா 5, 2ல 1 போச்சுன்னா 15. சோ ஆன்சர் 15. அடுத்தது
இவற்றின் முகடை காண்கன்னு சொல்லியிருக்கான். முகடுனாலே எந்த நம்பர் அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கோ அதுதான் முகடு. ஸோ இங்க அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கிற நம்பர் என் கண்ணுக்கு தெரிஞ்சு 24 தான் 3 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஆன்சர் 24. அடுத்தது நிலநடுக்கம், புயல், வறட்சி, வெடிப்பு இதுல எது வந்து தவறான வார்த்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா வறட்சி தாங்க. ஏன் இது தவறுன்னு நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நிலநடுக்கம்ன்றது ஒரு இயற்கை சீற்றம், புயல்ன்றதும் ஒரு இயற்கை சீற்றம், வெடிப்புன்றதும் ஒரு இயற்கை சீற்றம். அதாவது இயற்கையா விளைவிக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட என்ன சொல்றது சீற்றங்கள். இதெல்லாம் நம்ம வந்து நம்ம மேல இயற்கை வந்து கோபம் வந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ணும். ஆனா வறட்சி என்பது இந்த இயற்கை சீற்றத்தினால் ஏற்படக்கூடிய விளைவு தானே தவிர அது வந்து ஒரு இயற்கை சீற்றம் கிடையாது. அப்ப வறட்சி வந்து நார்மலா இயற்கையினால ஏற்படக்கூடியது இல்லை, அந்த இயற்கை சீற்றத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு தானே தவிர அது வந்து என்ன கிடையாது, இயற்கை சீற்றம் கிடையாது. அடுத்தது சிங்கம், புலி, கரடி, சிறுத்தைன்னு கேட்டிருக்காங்க. ஈஸியான ஒரு கொஸ்டின். கரடி தான் ஆன்சர். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றது அனைத்துமே ஒரு பூனை குடும்ப வகையை சார்ந்தது, கரடி தான் அப்படி கிடையாது. ஸோ கரடி தான் அதுல இருந்து வெளியே போகுது. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா 2 வருடங்கள் முன்பு அம்மாவின் வயதானது மகனின் வயதை போல் 7 மடங்கு. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவோட வயசு எப்படி இருக்குமா, மகனின் வயதை போல 7 மடங்கு. அப்போ மகன் வயது எக்ஸா இருந்துச்சுன்னா அம்மா வயது எப்படி இருக்குமா, 7x இருக்குமா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. மகன் வயசு எக்ஸா இருந்துச்சுன்னா அம்மா வயசு 7x இருக்கும். எப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன் நான் x 7x எழுதுறேன்னா மகன் வயசு 1 இருந்துச்சுன்னா அம்மா வயசு என்னவா இருக்கும், 7 இருக்கும். அதுதான் அர்த்தம். ஓகே, 7 மடங்கு, இவர்களை விட 7 மடங்கு. அப்ப எக்ஸோட 7 பெருக்குனாதான் அது வரும். ஓகே, தற்போது இருவரின் வயதுகளின் கூடுதல் 36. இப்ப 2 பேர் வயசையும் கூட்டினா என்னமா 36 வருதான். அப்போ 2 பேர் வயசையும் கூட்டினா இப்ப 36. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தற்போது அதாவது இப்போ நிகழ்காலத்துல அவர்கள் வயசை கூட்டினால் என்ன வருது, 36 வருது. ஆனா இந்த ரேஷியோன்றது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருடம் முன்னாடி. அப்ப 2 வருடம் முன்னாடினா இந்த 36ல நம்ம 4 கழிச்சு தான் போடணும், இந்த ரேஷியோ ஈக்குவல் பண்ணணும். ஏன் சார் 4 கழிக்கிறீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே உங்க ரேஷியோ இது. அப்ப அம்மாக்கு 2 வயசு குறைச்சுக்கோ, மகனுக்கு 2 வயசு குறைச்சுக்கோ. அப்ப 4 கழிச்சுட்டா 32. அப்ப இந்த ரேஷியோவினுடைய கூட்டுத்தொகை என்னன்னு பாத்தீங்கன்னா 32. இந்த ரேஷியோவினுடைய கூட்டுத்தொகை என்ன, 32. இப்ப இதை சால்வ் பண்ணலாமா. 7x எக்ஸையும் கூட்டினா 8x = 32. அப்ப எக்ஸின் மதிப்பு என்னன்னு வரும்னு பாத்தீங்கன்னா 4. ஏன்னா 32 8 அடிச்சா என்ன 4. எனில் இருவரின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இருவரின் வயது என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த எக்ஸின் மதிப்பு எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்க என்ன வருது, அம்மா வயசு 7 நாள் 28, புள்ள வயசு 4. அப்ப புள்ள வயசு 4 வயசு இருக்கும்போது அம்மா வயசு என்ன இருந்திருக்கும், 28 இருந்திருக்கும். ஆப்ஷன்ல இருக்கா, இல்ல. நான் கேட்கறது தற்போதைய வயது, இருவரின் தற்போதைய வயது தான் அவங்க கேட்டிருக்காங்க. சோ இருவரின் தற்போதைய வயதுனா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ரேஷியோ இருந்துச்சு. இப்ப இருவரின் தற்போதைய வயதுனா உங்களுக்கு வருஷத்துக்கு 2 கூட்டிக்கணும். அப்ப 28ஓட 2 கூட்டினா 30, 4ஓட 2 கூட்டினா 6. ஆன்சர் 30 வயசு 6 வயசு. அவ்வளவுதாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. நாளை மறுநாள் ஞாயிறு எனில் நேற்றைக்கு முந்தைய தினம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நாளை மறுநாள் ஞாயிறுனா இந்த டயலாக இன்னைக்கு பேசுறேன்னு வச்சுக்கோங்க. இதுதான் இன்று. ஓகேங்களா. நாளை மறுநாள், இது நாளை, அதற்கு மறுநாள். இன்னைக்கு நாளை மறுநாள் என்னவா, ஞாயிறுனா அப்ப நாளை என்ன கிழமையா இருந்திருக்கும், சனிக்கிழமையா இருந்திருக்கும். இன்னைக்கு என்ன கிழமையா இருந்திருக்கும், வெள்ளிக்கிழமையா இருந்திருக்கும். அப்ப நாளை மறுநாள் ஞாயிறுனா இன்னைக்கு என்ன கிழமை, வெள்ளிக்கிழமை. நேற்றைக்கு முந்தைய தினம் என்னன்னு கேக்குறாங்க. நேற்றைக்கு முந்தைய தினம்னா நேற்று வந்து என்னவா இருந்திருக்கும், வியாழன். அதற்கு முந்தைய தினம் என்னவா இருந்திருக்கும், புதன். ஆன்சர் ஈஸியா முடிஞ்சிச்சு, புதன். ஓகேவா. 62. ஓகே. 63 உருவாக்க முடியாத வார்த்தை. அதாவது எந்த வார்த்தையை பயன்படுத்தி உருவாக்க முடியாத வார்த்தை, ஏன்னா கம்யூனிகேஷனை பயன்படுத்தி உருவாக்க முடியாத வார்த்தை வந்து யூனிசான் தான். ஏன்னா எனக்கு கண்ணுக்கு தெரியுது எஸ்ன்ற வார்த்தை இல்ல. சோ அதனால யூனிசான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அடுத்து ஜேபிஎஸ் என்ற மூவரின் மொத்த வயது 93. அப்போ ஜேபிஎஸ் அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரின் மொத்த வயது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 93. ஓகேங்களா. ஜேபிஎஸ் என்ற மூவரின் மொத்த வயது என்ன, 93. அப்போ 3 பேரின் மொத்த வயது 93னா ஜே வயசு, பி வயசு, எஸ் வயசு எல்லார் வயசும் கூட்டினாதான் என்ன 93. 10 ஆண்டுகளுக்கு முன், அதாவது 10 ஆண்டுகளுக்கு முன் அவர்களின் வயது விகிதம் 2:3:4. அதாவது -10 வருஷம். 10 ஆண்டுகளுக்கு முன்னா எத்தனை, -10. அப்போ வயது விகிதம் என்னவா இருந்திருக்குன்னா ஜேக்கும் பிக்கும் எஸ்க்கும் என்னவா இருந்திருக்குன்னா ஜே வயசு 2 பங்கும், பி வயசு 3 பங்கும், எஸ் வயசு 4 பங்கும் இருந்திருக்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இப்ப 93 இருக்கவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரேஷியோல இருந்திருக்காங்க. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரேஷியோல இருக்காங்கன்னா இந்த டோட்டல் வயசு இப்ப இருக்காங்களா 93 வயசு, இதுல 10 வயசு
வயசை கழிச்சு நான் அதை ஈக்குவேட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. 10 வயசை கழிக்க கூடாதுங்க, 30 வயசை கழிக்கணும். ஏன் சார் 30 வயசை கழிக்கணும்னா 10 வருஷத்துக்கு முன்னாடினா ஜேக்கும் 10 வயசு கம்மியாகும், பிக்கும் 10 வயசு கம்மியாகும், எஸ்க்கும் 10 வயசு கம்மியாகும். அப்ப எல்லாருக்குமே தானே 10 வயசு கம்மியாகும். அப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்குமே 10 வயசு கம்மி பண்ணுங்க, டோட்டலா 30 கம்மி பண்ணணும். அப்ப 93 30 போச்சுன்னா 63. அதை தான் இந்த ரேஷியோல ஈக்குவேட் பண்ணணும் நீ. ஓகேவா? அப்ப 2x plus 3x plus 4x is equal to 63 அப்படின்னா 4 3 7 7 8 9 9x is equal to 63. அப்ப x இன் மதிப்பு என்னன்னு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 7. x இன் மதிப்பு என்ன? 7. முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த x இன் மதிப்பை s இன் தற்போதைய வயது கேட்டிருக்காங்க. s இன் தற்போதைய வயதுனா இந்த 7 எடுத்துட்டு போயிட்டு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. s ஓட ரேஷியோ என்னமா? 4x. அப்போ 24 என்ன? 28. இது எப்போ? 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப தற்போதைய வயதுனா இது கூட என்ன கூட்டணும்? 10 கூட்டணும். அப்ப ஆன்சர் என்ன? 38. ஓகேங்களா? 38. உங்களுக்கு இந்த கேள்விக்கு ஆன்சருக்கு 28ன்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து டைபிஸ்ட் பண்ண தப்பு தாங்க. ஓகேங்களா? அவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க, ஆன்சருக்கே மாத்தி போட்டுட்டாங்க. ஆன்சருக்கு ஆனா 38. இதை நல்லா தெளிவுபடுத்திக்கும். அடுத்தது, வட்டங்களில் கிடைமட்டம் மற்றும் செங்குத்தாக நேர்கோடுகளை வரைந்து எத்தனை சதுரம் வருகிறது என்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ கிடைமட்டம்னா இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து கிடைமட்டமா நம்ம இப்படி கோடை போட்டுக்கணும். இப்படி கோடை போட்டுட்டு இந்த இடத்துல வட்டத்துல எல்லாத்துலயுமே நம்ம சேர்த்துட்டா மொத்தம் எத்தனை சதுரம் வருதுன்னு கேட்கலாம். இப்படி சேர்த்துடணும். ஓகேவா? உள்ள இதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு கிடைமட்டம் மற்றும் செங்குத்தாக நேர்கோடுகளை வரைந்து எத்தனை சதுரம் வருகிறதுனா இப்படிதாங்க கேட்கணும். வேற ஒண்ணும் இல்லைங்க. அந்த படத்துல இருக்கிறது இப்படி வரைஞ்சு காமிக்கிறேன். ஓகேவா? ஓகேவா? எத்தனை சதுரம் வருதுன்னு கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 சாரி 3 கோடு தான் இருக்கா உள்ள. ஓகே ஓகே. இந்த கோடு எப்படி இருக்குன்னா, இந்த கொஸ்டின் வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் இந்த மாதிரி வரும். 1 2 3 4 5 6 6 சதுரமா? இது 1 7, இந்த பக்கம் 1 8. அப்ப ஆக மொத்தம் 8 சதுரம். இந்த கொஸ்டின் டெஃபினட்டா இந்த வருஷம் எக்ஸாம்ல வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்றோம். பெல்ஜியம்னா புருசல்ஸ். அப்ப மொராக்கோனா என்னன்னு கேட்டிருக்காங்க. பெல்ஜியத்தின் தலைநகரம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா புருசல்ஸ். அப்ப மொராக்கோவின் தலைநகரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராபெச். அதுதான் வந்து ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா? சோ தெரிஞ்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா. ஓஸ்லோ எதனுடைய தலைநகரம்னு பாத்தீங்கன்னா நார்வே. நார்வேவின் தலைநகரம் தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஓஸ்லோ. ஆம்ஸ்டர்டம் எதனுடைய தலைநகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நெதர்லாந்தின் தலைநகரம் தான் வந்து ஆம்ஸ்டர்டம். அண்ட் மஸ்கட் வந்து எதனுடைய தலைநகரம்னு பாத்தீங்கன்னா ஓமன். ஓகேங்களா? சோ இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கணித குறியீட்டு செயல்களின் இடமாற்று முறைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல லெட்டர்ஸா கொடுத்துருக்காங்க. அப்ப 8 p என்னன்னு மாத்த சொல்லியிருக்காங்கன்னா பெருக்கல் 4, q என்னன்னு மாத்த சொல்லியிருக்காங்க -2, r என்னன்னு மாத்த சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா +6, s என்னன்னு மாத்த சொல்லியிருக்காங்கன்னா வகுத்தல் 3. அப்ப 6 3ஆல வகுத்தா 2 கிடைச்சிருக்கும். சோ 2 -8 நாள் என்னங்க 32. 32ல 2 போயிட்டு 2 கூட்டணும். சோ 32ல 2 போச்சுன்னா 30, அகைன் 2 கூட்டினா 32. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 32 தான். சோ இல்லனா இந்த -2 +2 கூட டைரக்டா கேன்சல் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லலாம் 32. குட். அவங்க வழிமுறையில எப்படி பண்றீங்களோ. 68வது கேள்வி மிகவும் முக்கியமான கேள்வி. ஓகேவா? இந்த கொஸ்டினை போன டெஸ்ட்ல ஒரு மாடல் நான் கடைசியா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதே மாடல்ல தான் இதை போடணும். ஸோ இப்போ இதை வந்து நான் கடைசியா தான் போட போறேன். ஏன்னா நமக்கு நிறைய பெருசா வேணும்ல பேஜ், அதனால தான் நிறைய போட போறேன். இந்த கொஸ்டின் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, கடைசியில நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி. இப்போ தொடரில் அடுத்து வர வேண்டிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ தொடரில் அடுத்து வர வேண்டிய எண்ணா 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு லைனா கொடுத்துட்டே இருக்கான். சோ இப்போ 1 2 3 இருக்கா, இங்க ஒரு எண் தான் கேட்டிருக்கான். அப்போ இங்க என்ன வரணும்? தொடர்ச்சியா 4 வந்திருக்குன்னா ஆன்சர் 4 அவ்வளவுதான். சோ மெழுகு கிரீஸுடன் தொடர்புடையது என்றால் பால் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. சோ பால் எதனுடன் தொடர்புடையதுன்னா தயிருடன் தொடர்புடையது. ஓகேங்களா? சோ அதே மாதிரி இருவர் மட்டுமே போட்டியிட்ட ஒரு தேர்தலில் ஒருவர் 40% மொத்த ஓட்டுகள் வாங்கி 1500 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோற்று போனார் எனில் அந்த தேர்தலில் பதிவான மொத்த ஓட்டுகள் எத்தனைன்னு கேட்டிருக்கா. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ங்க. சதவிகிதத்துல இருந்து கேட்பாங்க. அப்போ ஒரு தேர்தல் நடந்திருக்கு, அதுல எத்தனை பேர் போட்டியிருக்காங்க? 2 பேர் தான் போட்டிட்டு இருக்காங்க. ஒருத்தர் 40% மொத்த ஓட்டுகள் வாங்கியிருக்கான்னா இவன் 40% ஓட்டுகள் வாங்கியிருக்கான். இவன் எத்தனை சதவீத ஓட்டுகள் வாங்கியிருக்கான்? 60. ஏன்னா 2 பேர் தானே போட்டிக்கிட்டாங்க. அப்ப 2 பேர்ல ஒருத்தர் 40%, இன்னொருத்தர் எத்தனை சதவீதம் வாங்கியிருப்பான்? 60% கண்டிப்பா வாங்கியிருப்பான். அவர்கள் இருவருக்கும் உள்ள ஓட்டு வித்தியாசம் என்னன்னு கொடுத்திருக்கான்? 1500. அப்ப 60%த்துல 40% போனா என்னமா? 1500. அப்ப 20% ஓட்டு தான் என்ன? 1500. சொல்றது புரியுதா?
இருவர் மட்டுமே போட்டியிட்ட தேர்தலில் ஒருத்தர் 40%, இன்னொருத்தர் 60%. இவற்றிற்குள்ள வித்தியாசம்னா என்ன? 1500. அப்ப 1500ன்றது இந்த ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். அப்ப 60ல 40 கொஸ்டின் 20%. அந்த 20% தான் அந்த 1500 ஓட்டுனா நம்மள கேட்கறது மொத்த பதிவான ஓட்டு. அப்ப 100% கேட்கறான். சோ குறுக்கு பெருக்கல் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். 1500 × 100 டிவைடட் பை 20. சோ 20 ஒரு முறை, இது 5 முறை. 1500 5ஆல பெருக்குனா 0 0 5 5 25 1 5 5 7500. ஸோ ஆன்சர் 7500. முடிந்தது. ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி, ராஜு என்பவர் வேலை வாங்கி 3 வருடங்களில் திருமணம் செய்ய வேண்டும் என்று அவருடைய 17ஆம் வயதில் 12வது படிக்கும் பொழுது நினைக்கிறார். அப்ப நம்ம வேலைன்னு எல்லாருக்கும் கல்யாணம் ஆசை தான் இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, வேலை வாங்கி 3 வருஷத்துல திருமணம் செய்யணும். அதாவது வேலை வாங்கி 3 வருஷம் கழிச்சு 3 வருடங்களில் திருமணம் செய்யணும்னு நினைக்கிறான். எப்ப நினைக்கிறான்? அவன் 17வது படிக்கும் 17ஆம் வயதில் 12வது படிக்கும் போது நினைக்கிறான். அப்ப 12வது வந்து எப்ப படிச்சிருக்கான்? 17வது வயசுல படிச்சிருக்கான். எனினும் 12வதுக்கு பிறகு 3 வருட பட்டம் படிப்பு படிச்சிருக்கான். அப்ப 18 19 20 வரையும் அவன் வந்து டிகிரி முடிச்சிருப்பான். 2 வருடம் முதுகலை பட்டம். அப்ப யூஜி டிகிரி வந்து எப்ப படிச்சிருப்பான்னா 22 வயசு வரையும் படிச்சிருப்பான். 2 வருஷம் பற்று 1 வருடம் கழித்துதான். அப்ப 23 வயசுல நமக்கு வேலை இல்ல, 24 வயசுல தான் வேலை கிடைக்குது. 1 வருடம் கழித்து வேலை வாங்குகிறார் எனில் எந்த வயதில் திருமணம் செய்து கொள்வார்? அப்ப 24 வயசுல தான் வேலை வாங்கினானா, அவன் திருமணம் செய்து கொள்வது வேலை வாங்கி 3 வருடம்னா பிளஸ் 3. ஸோ ஆன்சர் 27. ஸோ ஆன்சர் இஸ் 27. அடுத்தது, 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள் ஒரு வேலையை 86 நாட்களில் செய்வார்கள். இந்த கேள்வியை வந்து ஆல்ரெடி நான் டைம் ஒன் ஒர்க் எடுக்கும் போது சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் யூடியூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல போய் பாருங்க. ஏன்னா இந்த கேள்வி சால்வ் பண்ணுறது கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் நான் விட்டு போறேன். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா 24 days. இது வந்து உங்க எக்ஸாம்ல அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஆனா நான் வந்து எல்லாமே கண்டுபிடிங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சேன். ஸோ இது மட்டும் நீங்க கொஞ்சம் ரெஃபர் பண்ணி படிங்க. ஓகேவா? சரி, அடுத்தது, சுதா ஒரு வரிசையில் எந்த புறம் இருந்து எண்ணினாலும் 10வதாக வருகிறார் எனில் மொத்தம் வரிசையில் எத்தனை பேர்னா, சுதாவை எந்த பக்கம் இருந்து எண்ணாலும் 10, இந்த பக்கம் இருந்து எண்ணாலும் 10னா ரெண்டுத்தையும் கூட்டினா என்னமா 20. ஸோ 2 முறை சுதாவை எண்ணிட்டதுனால -1 பண்ணிக்கோங்க. ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 19. ஓகே, அடுத்தது DKYFJWHIUJHS கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கான். ஸோ டி இ விட்டுட்டு எஃப் எழுதிருக்கான், ஜி விட்டுட்டு ஹெச் எழுதிருக்கான், ஐ விட்டுட்டு ஜே எழுதிருக்கான். அப்போ கே விட்டுட்டு எல் எழுதிருக்கணும். ஸோ எல்ல தொடங்குற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? எல்ல தொடங்குற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு. அப்போ இந்த 2 ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று வரணும். ஸோ செகண்ட் லெட்டர் கண்டுபிடிக்கிறது மூலமா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது கே ஜே ஐ ஹெச். அப்போ இந்த இடத்துல ஜி தான் வந்திருக்கணும். ஸோ ரிவர்ஸ்ல எழுதிருக்கான். ஸோ எல்ஜிக்யூ தான் ஆன்சர். ஓகே, அடுத்தது 26 60 120 210. அதாவது 24 60 120 210. 26 சொல்லிட்டேன் தெரியாம, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. முதல்ல 60ல் 24 கொஸ்டின் 36. இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் 60. இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் 90. ஓகே, இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா 24 30. ஓகே, 6 கூட்டி இருக்காமா. அப்ப இங்க 36 வித்தியாசமா இருந்திருந்தா இந்த இடத்துல 126 வந்திருக்கும். இந்த இடத்துல கூட்டி பாருங்க, 126 கூட்டினா 6ல முடியணும். ஸோ 6ல முடிகிற மாதிரி ஒரே ஆப்ஷன் 336 தான் இருக்கு. நான் பாருங்க கூட்டி பார்த்தாலும் அதுதான் வருது. ஓகேவா? 336. ஆன்சர் 336 ஓவர். ஸோ இந்த கண்ணாடியில் இந்த பிம்பம் எப்படி தோன்றோம்னா நிறைய முறை சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருமே ஈஸியாக போட்டிருப்பீங்க. 3rd ஆப்ஷன் தாங்க அதுக்கு கரெக்ட். அடுத்தது 78வது மேன்ன்றதை இப்படி எழுதியிருக்கான். சாரி, மெயின்ன்றத IMNAன்னு எழுதியிருக்காங்க. ஸோ ஏ லாஸ்டா போயிருக்கு, என் இந்த இடத்துல வந்திருக்கு, ஐ இங்க வந்திருக்கு, எம் இங்க வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஆர்டர்ல தான் கோலும் கண்டிப்பா எழுதியிருப்பாங்க. AGLO என்ன எழுதியிருக்காங்க? OGAL. டஸ்க் எப்படி எழுதியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து இதே மாதிரி நீங்க மாத்தி எழுதிருந்தீங்கன்னா STKUன்னு எழுதியிருப்பாங்க. அப்ப விடுபட்ட எண்கள் அடுத்து கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. விடுபட்ட எண்கள் வந்து 1 13 27 45. 1 13 27 45. இதுக்குள்ள வித்தியாசம் 12. 7 3 போச்சுன்னா 4 14 27. ஆமா. அடுத்தது 5 15ல 7 போச்சுன்னா 8. 15ல 7 போச்சுன்னா 8 3ல 18. ஓகே, 12 14 18. ஸோ வித்தியாசம் இங்க பாத்தீங்கன்னா 2 இருக்கு, இங்க இடத்துல 4 இருக்கு. ஸோ அடுத்தது 6 இருந்திருக்கலாம். 6 இருந்திருந்தா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 இருந்திருந்தா 18 ஒரு 6 24 கூட்டி இருந்தா 9 69. ஆனா 69 பாருங்க ஆப்ஷன்ல இல்ல. சோ அப்ப இந்த இடத்துல 6 வருவதற்கான வாய்ப்பு இல்ல.
இங்க 2 வித்தியாசம் இருந்து இங்க 4 வித்தியாசம் இருந்துச்சுன்னா இங்க 8 வித்தியாசம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப 26 வந்திருக்கும். ஸோ கூட்டி பாருங்க 11 71. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 71. குட். அடுத்த லாஸ்ட் கொஸ்டின், கணவன் மனைவி குடும்பம். அப்ப கணவன் என்பவரும் மனைவி என்பவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஆனால் இருவரும் வேறு விதமானவர்கள். ஏன்னா கணவன் ஆண்பால் மனைவி பெண்பால். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பி, இந்த படம் தான் செலக்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ கடைசி கேள்வி, அதை நான் போடுறேன்னு சொன்ன ஒரு கேள்வி, கடைசியில பேஜ் இடம் இருக்கும்னு பார்த்தேன், இடம் இல்லை. ஓகே, நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. என்ன கேள்வி அதை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 68வது கேள்வி விட்டு வந்தேன். ஸோ இந்த பேஜ் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம் வந்துடும். இப்போ நான் வந்து யூஸ் பண்றேன் இந்த பேஜை. நான் நேற்று நடத்தின மாதிரி தாங்க ஆல்ரெடி. இப்போ என்னன்னா 60 ஒரு வகுப்பில் உள்ள 150 மாணவர்களின் சராசரி எடை 60 அப்படின்னா நான் என்ன பண்ண சொன்னேன், ஃபர்ஸ்டே 150யும் 60யும் பெருக்கி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ 0 0 0 0 6 5 30 6 1 6 7 8 9 9000. அப்போ ஒரு வகுப்பில் உள்ள 150 மாணவர்களின் சராசரி எடை 9000. அப்போ எல்லாருடைய எடை என்ன, 9000. ஓகேங்களா, இதை கண்டுபிடிச்சு வச்சுட்டேன். இருங்க, அதை அழிச்சு வச்சுறேன், ஏன்னா எனக்கு இப்போ இடம் வேணும். ஸோ 9000. அப்போ 150 மாணவர்களின் சராசரி எடை 9000, அதை ஈக்குவல் பண்ணிக்கோங்க. அதில் மாணவர்களின் சராசரி எடை 70. அப்போ 150 மாணவர்கள்ல மாணவர்களும் இருக்காங்க மாணவிகளும் இருக்காங்க. அதுல மாணவர்கள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 70. மாணவிகளின் சராசரி எடை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 55. அப்ப மாணவர்கள் 70 இருக்காங்க, மாணவிகள் 55 இருக்காங்க. ஆனா கடைசியில அவன் நம்மள என்ன கேள்வி கேட்டிருக்கான், மாணவர்கள் எத்தனை பேர் தான் கேட்டிருக்கான். சோ நமக்கு தான் மாணவர்கள் எத்தனை பேர்னு தெரியாது. அப்ப நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இப்ப இந்த கேள்வி நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. மொத்த கிளாஸ்ல 150 ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா அதுல எக்ஸ் என்பது மாணவர்கள், 150 மைனஸ் எக்ஸ் என்பது கேர்ள்ஸ். ஏன்னா எக்ஸ் மாணவர்கள் எடுத்துக்கிட்டா லிசன் பண்ணிக்கோங்க, மொத்தம் 150 மாணவர்கள் இருக்காங்க. அதுல பாய்ஸ் எத்தனை பேருன்னு எனக்கு தெரியாது, கேர்ள்ஸ் எத்தனை பேருன்னு தெரியாது. அதனால பாய்ஸ் என்னன்னு எடுத்துக்கிறேன், எக்ஸ் எடுத்துக்கிறேன். கேர்ள்ஸ் என்னன்னு எடுத்துக்கிறேன், 150 மைனஸ் எக்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன் 150 மைனஸ் எக்ஸ்னா பாய்ஸ்ல இருந்து 150 பேர்ல இருந்து பாய்ஸ் கழிச்சுட்டா கேர்ள்ஸ் கழிச்சுவாங்கல்ல, அதனால 150 மைனஸ் எக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த எக்ஸிற்கான சராசரி தான் என்ன, 70. மாணவர்கள் பாய்ஸ்க்கான சராசரி தான் 70. அப்போ 70 இன்டூ எக்ஸ் பிளஸ் மாணவிகளின் சராசரி எடை என்ன, 55. அப்போ 150 மைனஸ் எக்ஸ் இன்டூ என்ன, கேர்ள்ஸுக்கு 55. இதுதான் கொடுத்துருந்தேன். இந்த ஈக்குவேஷன் ஏன் எழுதுனேன்னு சொன்னதை தெரியுதா, நேற்றே நான் சொல்லியிருந்தேன். இந்த பக்கம் எழுதுறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டோட்டல் ஸ்ட்ரென்த் 9000ன்றது 150 மாணவர்களுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த். அந்த 150 மாணவர்கள்ல மாணவர்கள் இருக்காங்க, அதுதான் 70 இன்டூ எக்ஸ். 150 மைனஸ் எக்ஸ்ன்றது கேர்ள்ஸ், அது அவங்களுடைய சராசரி தான் 55. இப்போ இதை பெருக்கி போட்டீங்கன்னா 70x என்ன வரும், 70 இன்டூ எக்ஸ் 70x. 150 இன்டூ 55 என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 150 இன்டூ 55 8250 வரும். ஓகேங்களா, 8250 வரும். அதுக்கப்புறம் மைனஸ் இன்டூ பிளஸ் வந்து மைனஸ் வரும், எக்ஸ் இன்டூ 55x. ஓகேங்களா, இப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்க. 70xல 55, இந்த 9000 அப்படியே இருக்குங்க, 9000 அப்படியே இருக்கு. இப்போ 9000 இஸ் ஈக்குவல் டு 70ல 55 எக்ஸ் போச்சுன்னா எவ்வளவுங்க, 70ல 55 எக்ஸ் போச்சுன்னா கிட்டத்தட்ட 15x பிளஸ் 8250. இந்த 8250 இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுறேன். ஓகேங்களா, 8250 அந்த பக்கம் எடுத்துட்டு போட்டா 9000ல 8250 போயிடும். அப்ப 15x இஸ் ஈக்குவல் டு 9000ல 8250 போச்சுன்னா 750. ஓகேங்களா, இப்ப x இன் மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா 750 டிவைடட் பை 15 அடிச்சா 50. ஓகேங்களா, அப்ப மாணவர்கள் எத்தனை பேர், 50 பேர். மாணவிகள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, அப்போ 100ல 150 50 பேர் மாணவர்கள்னா கேர்ள்ஸ் வந்து 100 பேர் இருந்திருப்பாங்க. நம்மள மாணவர்கள் தான் கேட்கறோம். சோ ஆன்சர் இஸ் 50. ஓகேங்களா, சோ ஆன்சர் வந்து என்ன, 50. முடிஞ்சது இது வரையும். சோ இதுக்கு மேலயும் எதனா டவுட் இருந்ததுன்னா ஒழுங்கா ரெஃபர் பண்ணி பாருங்க. அந்த ஒரு क्वेश्चन மட்டும் டைம் அண்ட் ஒர்க் வீடியோல லாஸ்டா போட்டுருப்பேன், அதை ஒழுங்கா பாத்துக்கோங்கன்னு சொன்னேன். மற்றபடி எதுவும் இல்லை. சோ ஃபுல் டெஸ்ட் 11க்கான ஆன்சர்ஸோட சந்திக்கலாம். அடுத்த क्वेश्चन மாடல் 10. क्वेश्चन நம்பர் மாடல் 10ல மேக்ஸ் எத்தனை क्वेश्चन வந்திருக்குது, அதோட சொல்யூஷன்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு தான் இந்த கான்செப்ட். 10வது क्वेश्चन உடைய மாடல்ல நமக்கு எத்தனை क्वेश्चन வந்திருக்குன்னா 7 क्वेश्चन வந்திருக்குது. இந்த 7 क्वेश्चन உடைய சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இங்கேயும் அதே மாதிரி தான் அனாலிசிஸ் பண்ணும்போது क्वेश्चन பேப்பரை நல்லா அனாலிசிஸ் பண்ணணும். எப்படி இருக்கும்னா ஒரு क्वेश्चन ஈஸியா இருக்கும், ஒரு क्वेश्चन மாடரேட்டா இருக்கும், ஒரு क्वेश्चन கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन 9வது क्वेश्चन பாத்தீங்கன்னா 1 இன்ச், 1 இன்ச்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த 1 இன்ச்ன்றது எத்தனை சென்டிமீட்டர், தமிழ்ல அங்குலம். 1 இன்ச் இன்ச் டேப்ல வச்சிருப்போம் பாத்தீங்களா, அதெல்லாம் பார்க்கவே மாட்டோம், அதுக்கான டைம்லாம் இல்லை. போன ஒரு செகண்ட் क्वेश्चन பேப்பர்ல கூட 1 குவிண்டால் என்பது எத்தனை கிலோகிராம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க பாருங்களேன். இதெல்லாம் அதே மாதிரி ஒரு சதுர அடி
ஒரு சென்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஒரு அங்குலம், என்னோட கேள்வி வந்து ஒரு அங்குலம் என்பது டேஷ் சென்டிமீட்டர். இது வரைக்கும் தெரியலனாலும் பார்த்துங்க. என்னன்னா 2.54 சென்டிமீட்டர். ஒரு இன்ச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, நீங்க இன்ச் டேப் எடுத்து பார்த்தீங்கன்னா 2.54 சென்டிமீட்டரா இருக்கும். ஒரு அங்குலம் என்பது 2.54 சென்டிமீட்டர் அளவுகளா இருக்கும். பாருங்க, சாதாரண கேள்விதான். ஆனா இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துறோம். ஆனா நம்ம யோசித்தே இருக்க மாட்டோம், எங்க இருக்கு இதெல்லாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதனால ரொம்ப ஈஸியான கேள்விதான். ஒரு இன்ச், அதாவது ஒரு அங்குலம் அப்படின்றது என்னன்னா 2.54 சென்டிமீட்டர். நம்மளுடைய ஆப்ஷன்ல பி ஆப்ஷன்ல இருக்கும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, இந்த கொஸ்டின் பேப்பர்ல எல்லாமே டைரக்டா எழுதுற மாதிரி தான் இருக்கும் ஓரளவுக்கு. 25வது கேள்வி, ஒரு தளத்தை நிர்ணயிக்க எத்தனை புள்ளிகள் தேவை? தளம், ஸ்பேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். தளம்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த போர்டு தான் தளம். இந்த போர்டு தான் தளம். தளம்னா இப்போ ஒரு இடம் இருக்குது, நம்ம ஏதோ ஒரு இடத்த காய போடுறோம்னா அது தளம்னு சொல்லுவோம். அப்போ தளம் அப்படின்றது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு செவ்வக வடிவத்திலேயோ ஒரு சதுர வடிவத்திலேயோ 4 கோடுகள் அடைக்கப்படுறது சதுரம், செவ்வகம், அந்த மாதிரிலாம். அப்ப தளம் அப்படின்றது, புள்ளி அப்படின்னா 1, கோடுனா 2, கதிர் அப்படின்னா போயிட்டே இருக்கும், என்னன்னு தெரியாது. தளம் அப்படின்றது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு போர்டை நிர்ணயிக்கிறது எத்தனை புள்ளிகள் தேவை நமக்கு நல்லா தெரியும். 4 புள்ளி இருந்தால் தான் வரைய முடியும். அப்போ ஒரு தளத்தை நிர்ணயிக்க எத்தனை புள்ளிகள் தேவைன்னா 4 புள்ளிகள் தேவை. சரிங்களா? ஈஸியான விஷயம் தான். அடுத்தது 29வது கேள்வி. 29வது கேள்வி என்னன்னா, ஒரு நபர் வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு x/3. ஒரு ஆள் இருக்காருங்க, ஏன்னு ஒரு ஆள், அவருக்கு வேலை கிடைக்கணும்னா என்ன ப்ராபபிலிட்டினா x/3ங்க. வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு, அவருக்கு வேலை கிடைக்கூடாது அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னா 2/3. அதாவது ஒரு ஆளுக்கு வேலை கிடைக்கணும்னா x/3, அந்த ஆளுக்கு வேலை கிடைக்கக்கூடாது அப்படின்னா 2/3. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா அப்படின்னா அந்த எக்ஸ்ன்ற ஆள் என்ன அப்படின்றது பாருங்களேன், ஒன்றுமே கிடையாது. சாதாரண நம்ம அப்படியே பார்த்து கூட ஆன்சர் சொல்லலாம். நீங்கள் கொஞ்சம் இப்போ P(a) + P(a') இதோட மதிப்பு 1ன்னு உங்களுக்கு தெரியும். P(a)வும் P(a')ம் 1ன்னு உங்களுக்கு தெரியும். P(a) என்ன இருக்குது? x/3 இருக்குது. P(a') எவ்வளோ? 2/3. கீழே 2 பேர் சமமா இருக்காங்களா? பாருங்க, ஈஸியா சொல்றேன் பாருங்க, நீங்க யோசிக்காதீங்க. கீழே 2 பேர் சமமா இருக்காங்களா? அப்போ 1 வரணும்னா மேல கூட்டல் எவ்வளோ வரணும்? 1 2 கூட்டினா 3 வரணும். அதாவது கீழே 2 இருக்குதுங்க, மேல என்ன வரணும்? மேலையும் 3 வரணும். அப்ப 2 இருக்குது, எவ்வளவு குறைவா இருக்குது? 1 குறைவா இருக்குது. அப்ப x = 1 இப்படியும் போடலாம். இல்ல எனக்கு இது புரியலனா இங்க பாருங்களேன், இது x/3, இது ஒரு 2/3 = 1. அப்ப x + 2/3 = 1. இது எடுத்து இங்க பெருக்குங்களா? அப்போ x + 2 = 3, x = 3 - 2, x = 1. இப்படி ப்ரொசீஜராகவும் போடலாம். ப்ரொசீஜரை விட இந்த மாதிரி கொஞ்சம் நீங்க யோசித்தீங்கன்னா இதை நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ 29வது கேள்வியோட ஆப்ஷன் x = 1. அடுத்தது 39வது கேள்வி. 39வது கேள்வியில நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். என்ன கேட்டிருக்காங்கன்னா 53/17 நேர்மார் அல்லது தலைகீழி என்ன? தலைகீழினா என்னங்க? அப்படியே தலைகீழ் எழுதுறது தான் தலைகீழ். இது ஒரு கேள்வியா? பாருங்களேன், எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்களேன். 53/17 தலைகீழி என்ன? 53/17 தலைகீழி வந்து 17/53. ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான். ஈஸியா நம்ம போட்டுட்டா நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்கன்னா 42வது கேள்வி. 42வது கேள்வி என்னன்னா 37 ஒரு 1/4. 1/4ல் 1/8 எத்தனை உள்ளது? இதான் கேள்வி. அதாவது 37 1/4ல் எத்தனை 1/8கள் உள்ளது? இதான் கேள்வி. அப்போ 1/8 1/4 அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இது 1/2 1/2 அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். இது 78 79/2. இதுல 1/8 எவ்வளவு இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ண போறோம்னா கீழே என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 300, ரெண்டாவது 400, மூணாவது என்னன்னா 500 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒவ்வொரு நம்பரையும் இந்த 1/8 பெருக்குங்களா. 300 1/8 பெருத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 180/4. இப்போ 74, இது 75. இது ரெண்டுத்தையும் பெருக்குன்னா 74, 74 கூட 1 கூட்டினா 75/2.
அப்போ 300 1 பை 8 பெருக்குங்களா, அப்போ என்ன கிடைக்குன்னா 180 பை 4, மறுபடியும் 2 பெருக்குங்கன்னா 75 பை 2. அப்போ 75 பை 2ல எத்தனை 1 பை 8 இருக்குதுன்னா 300 இருக்குது. என்ன பண்ணக்கூடாதுன்னா இதை வச்சு எதுவும் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணா எப்படி பண்ணலாம்னா இதை வச்சு கூட பண்ணலாம். இங்க பாருங்களேன், 75 பை 2 இன்ட்டு 8 பை 1 ரிவர்ஸ்ல மாத்திக்கணும். இது கூட ஈஸி தான், அப்படி கூட போடலாம். இதையும் பெருக்குறீங்க, 74 கூட்டினா 75 இருக்கு. இப்போ இந்த மெத்தட் எனக்கு ஆன்சர்லாம் வேண்டாம், எனக்கு புரியல அப்படின்னா ரொம்ப ஈஸியா சொல்றேன் பாருங்களேன். இப்போ இது பெருக்குனா 75 இன்ட்டு இவங்க 2 பேரும் தலைகீழ மாத்திக்கணும். இப்போ மேல பெருக்குனா என்ன வரும் பாருங்க, 75 இன்ட்டு 8 பெருக்குனா 600 பை 2 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 300. இப்படி ஈஸியா பண்ணலாம். எதையும் பத்தி யோசிக்காம அந்த நம்பருடைய ரெசிப்ரோக்கலா மாத்தினால் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆன்சர் வந்து ஈஸியா கிடைக்கும். சரிங்களா? 75 அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் நீங்க 4 முறை பெருக்குனா 300, அப்ப 8 முறை பெருக்குனா 600, அதை வகுத்தா 2ஆல வகுத்தா 300. சரிங்களா? 42வது கேள்வி பாருங்க. எவ்வளவு இந்த क्वेश्चन பேப்பர்ல வந்திருக்க கேள்வி எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கு. அடுத்தது 42வது क्वेश्चन. 42வது क्वेश्चन என்னன்னா, ஆரம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 5 சென்டிமீட்டர், சாய் உயரம் L வந்து எவ்வளோனா 13 சென்டிமீட்டர், கூம்பினுடைய உயரம் என்ன, வாட் இஸ் H? ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், L ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா H ஸ்கொயர் பிளஸ் R ஸ்கொயர். பாருங்க, இதுவும் ஒரு காம்பினேஷன் தான், சூப்பரான ஒரு காம்பினேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பர்ஸ்ல இந்த காம்பினேஷனும் ஒன்று. என்ன காம்பினேஷன் அப்படின்னா 5, 12, 13. இது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. 5, 12, 13 பெரிய நம்பர் 13. அதை செக் பண்ணி பார்க்கலாங்களா? சரிங்க. இப்போ பாருங்க, L ஸ்கொயர் 13 ஸ்கொயர், H தான் தெரியாது, R ஸ்கொயர் அப்போ 5 ஸ்கொயர், இது ஒரு 169, H ஸ்கொயர் பிளஸ் ஒரு 25 பிளஸ் 25 எங்கே கொண்டு வாங்களேன், 169 மைனஸ் 25, H ஸ்கொயர் ஈக்குவல் டு 144, அப்போ H ஈக்குவல் டு 12. சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு இன்னொரு டெஸ்ட் ஷீட் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த நம்பர் சொன்னா அப்போ கண்டுபிடிச்சுவீங்க சொல்லலை. 5, 12, 13 என்பது ஒரு பித்தாகரஸ் தேற்றத்தினுடைய டைரக்டா வரக்கூடிய ஆன்சர்ஸ்ல இதுவும் ஒண்ணு. அதனால இந்த ஆப்ஷனை ஞாபகம் வச்சுங்க, 5, 12, 13. சரிங்களா? ஆன்சர் வந்து 12 நம்மளுடைய ஆப்ஷன்ல எங்க இருக்கும்னா 2வது A அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ல இருக்கும். சரிங்க. அடுத்த क्वेश्चन, ஒரு இருசமபக்க முக்கோணத்தின் முக்கோணம் எடுத்து சொல்றாங்க பாருங்க. 43வது क्वेश्चन, ஒரு இருசமபக்க முக்கோணம். ரைட், இது ஒரு இருசமபக்க முக்கோணம். இந்த இருசமபக்க முக்கோணத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஆங்கிள் C என்பது 90 டிகிரி, இது 90 டிகிரிங்க. அப்புறம் AC அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் 90 டிகிரின்ட்டான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது 90 டிகிரி அப்படிதான் வரணும். இது கொஞ்சம் அளவுகள் கரெக்டா இருக்கணும், ஆனா இது சாஞ்சி இருக்கணும். ஒண்ணு இல்லைங்க, இருசமபக்க முக்கோணம் எப்படி வரீங்கன்னா அப்படி போட்டுறீங்கன்னு வச்சுங்களேன், இதே அளவு வரணும், ஆனா ஒண்ணு கிராஸா வரணும், அதான் அதோட அளவு. அப்போ இது 90 டிகிரி. சரிங்களா? அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு AC, அதாவது C வந்து 90, அப்போ இது A, இது B. C வந்து 90 டிகிரின்ட்டான். ஏசியோட மதிப்பு என்ன சொல்லிட்டான்னா 5 கொடுத்துட்டான். உங்களை என்ன கேட்குறாங்கன்னா, மற்ற 2 என்ன வரும்ன்றான். இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும், நமக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா 90 டிகிரி அப்படின்னு சொல்லும்போது இது 5, இது 5 சென்டிமீட்டர். யாரு? ஏசி வந்து 5 சென்டிமீட்டர். 90 டிகிரியை தாங்குகின்ற ஒரு கோடு, 90 டிகிரியை தாங்குகின்ற கோடுடைய மதிப்பு கொடுத்துட்டான். மீதி என்ன கேட்கறான் உங்களை, மீதி இருக்கிற ஆளுடைய மதிப்பு என்னன்னு கேட்கறான். இது இரு சமபக்க முக்கோணம். இது என்னன்னா இரு சமபக்க முக்கோணம். உங்களுடைய கேட்கப்படுற கேள்வி என்னன்னா, ஏபியின் மதிப்பு என்ன? சரி, ஏபியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இதை ஒய்ன்னு வச்சுக்கலாம். இல்லை, அதெல்லாம் வேண்டாம், உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது 90 சென்டிமீட்டர் அப்படின்றதால என்ன பண்ணிக்கிட்டா போதுன்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு கொஸ்டின்ல 90 டிகிரின்னு கொடுத்துட்டான், இதோட அளவு கேட்கறான், இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு அளவு கேட்டா நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை √2ஆல பெருக்குங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை √2ஆல பெருக்கினால் ஆன்சர். எப்போனா 90 டிகிரி கொடுக்கப்பட்ட முக்கோணத்தினுடைய அளவு கொடுக்கப்பட்டிருக்கணும், அந்த கோட்டோட அளவு கொடுக்கப்பட்டிருக்கணும். அதுக்கு எதிரே உள்ள ஒரு கோட்டோட நீளத்தை கேட்டா, என்ன பண்ணிக்கிட்டா போதுன்னா, என்ன கொடுத்துருக்காங்களோ அதை √2ஆல பெருக்கினால் போதும். ஈஸியா நம்ம ஆப்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஒன்றும் சாதாரண விஷயம், கஷ்டமான விஷயமே கிடையாது.
இல்லை எனக்கு இன்னும் கூட எனக்கு என்னன்னே புரியல அப்படின்னா 2 இது 2 5 அப்போ இது 2 பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணா கூட அந்த 5√2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது வரும். சரிங்களா? அதனால கஷ்டமான விஷயத்தை யோசிக்காதீங்க. 90 டிகிரியும் அந்த கோட்டினுடைய அளவு கொடுத்தா அதுக்கு ஆப்போசிட் கோடை கேட்டா √2 பெருக்கினால் ஆன்சர் கிடைச்சிரும். சரிங்களா? அடுத்தது 45 தான் நம்ம முதல்ல போட்டுட்டோம். 45 அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா இப்போ போட்ட கணக்கு தான். அதாவது 37 1/2 1/8 எத்தனை உள்ளது அப்படின்னு நம்ம போட்டோம். அதுக்கு 300 அப்படின்னு சால்வ் பண்ணிட்டோம். அதே மாதிரி 43வது கேள்வி தான் வந்து முக்கோணத்தினுடைய மதிப்புகளை கண்டுபிடிக்கிறது. அதனால 10வது கேள்வியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா கேள்வியுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? 10th மாடல் கொஸ்டின் பேப்பருடைய அனாலிசிஸ் இங்கிலீஷ். 10th மாடல் கொஸ்டின் பேப்பருடைய அனாலிசிஸ்ல இங்கிலீஷ் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுலயே 5 கொஸ்டின் இருக்குது. இந்த 5 கொஸ்டினுடைய அனாலிசிஸ் எப்படி இருக்கு, அவங்க அதாவது என்னன்னா நம்மளுடைய கொஸ்டின்ஸோட விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட், he dash go for a walk in the morning. சரிங்க, ஒரு விஷயம் ரெகுலரா செய்ய மாதிரி இருந்தால், இப்போ ரெகுலர்லி யூசுவலி வாக்கிங் காலையில் நான் எப்பயுமே காலையில் வாக்கிங் போவேன் அப்படின்றது யூஸ்வலான விஷயங்கள். அந்த யூஸ்வலான விஷயங்கள் வரும்போது ஐ வி யூ தே இவங்க கூட வெறும் verb அந்த வார்த்தையை அப்படியே எழுதிக்கணும். அதே வந்து ஹி ஷி இட்டு பேரெல்லாம் வந்ததுன்னா அந்த வார்த்தையை verb plus s ஃபார்ம்ல எழுதணும். அப்போ அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன ஹி வந்திருக்குது, அப்போ ஹி கூட என்ன எழுதணும்னா கோஸ். He goes for a walk in the morning. காலையில் ரெகுலரா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல either verb or verb plus s, simple present tense இது ஆக்சுவலா. அப்போ verb or verb plus s ஒரு விஷயம் ரெகுலரா நடந்தா அந்த இடத்துல he she it நேம்ஸ் வந்தா s போட்டுக்கணும். I we you they வந்தா அந்த வினைச்சொல்லை அப்படியே எழுதணும். சரிங்க, அடுத்தது இம்பார்ட்டன்டான விஷயம், நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆர்டிகல். ஆர்டிகல்ல earth goes around the sun. earth goes around the sun. யூனிவர்சல் ட்ரூத் வந்தா நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம். அண்டத்தினுடைய உண்மைகள் வரும்போது ஆர்டிகல் என்ன வார்த்தையை பயன்படுத்தணும், த சன். அப்போ என்ன வரணும்னா யூனிவர்சல் ட்ரூத்னா த எர்த், பூமி, சூரியன், சந்திரன் இவங்கெல்லாம் யூனிவர்சல் ட்ரூத்ல இருக்கக்கூடியவங்க. அதனால என்ன வரணும் அப்படின்னா நமக்கு த சன் வந்திருக்குது. அந்த மாதிரி இங்க என்ன வரணும்னா த எர்த் அப்படின்னு சொல்லக்கூடியது வரணும். அடுத்தது 28வது கேள்வி. இது பாருங்களேன், sea turtles live there. இப்போ நீர்ல வாழ்றவங்களாம் நீர்ல வாழக்கூடிய உயிரினங்கள் வாழ்க்கை முழுவதும் எங்க வாழ்வாங்க அப்படின்றத கொஸ்டின். ஹோமோஃபோன்ஸ், ஹோல் ஹோல் இது ஓட்டை, அது முழுவதும். அது அடுத்து இருக்கிற 2 பேர்னா ஸ்மால் பிக், அவங்க வந்து சின்னதா ஒரு இடத்துல வாழ்வாங்களா, பெருசா ஒரு இடத்துல அப்படின்னா ஸ்மால் லைஃப் பிக் லைஃப் அப்படிலாம் கிடையாது. ஹோமோஃபோன்ஸை பொறுத்தவரை ஹோல் முழு வாழ்க்கையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முழு வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா ஹோல் அப்படின்ற ஆப்ஷன் வரும். சரிங்களா? அப்போ இந்த நீரினத்தில் வாழ்கின்ற உயிரினங்கள்லாம் என்னன்னா தன்னுடைய வாழ்க்கை முழுவதும், அப்போ WHOLE வாழ்க்கை முழுவதும் எங்க இருக்கிறாங்கன்னா நீர்ல இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது 30th கொஸ்டின். டேஷ் டிட் யூ கோ எஸ்டர்டே. நேத்து நீ எங்க போன? ஒன்றும் இல்லைங்க, கோ எங்க போன, எங்க போன அதுலயே வந்துருச்சு. அப்போ என்ன வரணும்னா வேர், எங்கே போன, வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே, நேத்து எங்க போயிருந்த அப்படின்றதா கேள்வி. சரிங்களா? அடுத்தது 32வது கேள்வி. மேங்கோனா ஸ்வீட், மாம்பழம்னா இனிக்கும், நமக்கு தெரியும். லைம், லைம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ரூட்டா ஜூஸா அப்படின்லாம் கிடையாது. அதோடைய இது தன்மை எப்படின்னா சோர், கொஞ்சம் நமக்கு அது ஆசிட்ல அதெல்லாம் கொஞ்சம் சக்கரை போட்டால் தான் நம்மளால அதில் வாயில வைக்க முடியும். சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்னா இந்த கொஸ்டின் அனாலிசிஸ்ல பார்த்தீங்கன்னா இது 5 கேள்வி, 5 கேள்வியில 4 கேள்வி எல்லாருமே அட்டன் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு கேள்வி மட்டும் தான் கொஞ்சம் நம்ம அந்த இங்கிலீஷ் மாநில இங்கிலீஷை தெரிஞ்சுக்கிட்டா தான் அட்டன் பண்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? இந்த முழு மாதிரி தேர்வுல 10வது கொஸ்டின் ஃபுல் டெஸ்ட்ல 10th கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்க போறோம். 10வது வினாத்தாள பார்க்க போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அதே இலக்கண பகுதி தான். தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகள் என்று நன்னூலார் குறிப்பிடும் எண்ணிக்கை. நன்னூலார் ஆசிரியர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகள் நன்னூலார் குறிப்பிடும் எண்ணிக்கை 40, 41, 42, 44 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை படிச்சாதான் எழுத முடியும். நன்னூலார் வந்து மொத்தம் ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை சொல்றாருன்னா 42 சார். சரிங்களா? இது முக்கியமான ஒரு வினா.
அதனால வந்து தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகள் என்று நன்னூலார் குறிப்பிடுவது 42. அப்ப என்ன ஒண்ணுக்கு ஆன்சர்னா சி 42. நோட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு சி 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரெண்டாவது கொஸ்டின் பகுபதத்தின் வகைகள். பகுபதத்தின் வகைகள் அப்படின்னு சொல்லும் போது 2 பகுபதத்தின் வகைகள் 2. ஒன்னு பெயர் பகுபதம், ஒன்னு வினை பகுபதம். அப்போ பகுபதத்தின் வகைகள்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்க 3, 2, 4, 5 கொடுத்துருக்காங்க. அப்ப நான் என்ன சொன்னேன் 2. அப்போ பகுபதத்தின் வகைகள் 2, ஆப்ஷன் பி. இப்போ இரண்டாவது வினாவிற்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி 2 பகுபதத்தின் வகைகள் 2. அடுத்தது பாருங்களேன், ஃபோர்த் கொஸ்டின் பொறுத்துக. இதையும் நீங்க படிச்சதான் படிக்க முடியும். இந்த நூல்கள்லாம் பாருங்க எல்லாமே சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல்கள். இதை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. எப்படி பொறுத்தலாம்? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வைரமுத்து உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவர். வைரமுத்தினுடைய எழுதிய நூல் வந்து கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புதினம். அப்போ பிக்கு 1. சரிங்களா? அடுத்தது பாரதிதாசன் உங்களுக்கு தெரியும், இவரெல்லாம் அதிகமா நீங்க படிக்கிற புலவர்கள், அதனால தெரிஞ்சதுல இருந்து தெரியாதவற்றுக்கு போலாம். பாரதிதாசன் பிசிராந்தியார். அப்போ சிக்கு 2. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வண்ணதாசனும் ஈரோடு தமிழன் இருக்கும். சரிங்களா? இப்போ வண்ணதாசன் வந்து எதை எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, நீங்க 9th படிச்சிருப்பீங்க. வண்ணதாசன் வந்து ஒரு சிறு இசை என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார். அப்ப டிக்கு 3, மிச்சம் இருக்கிறது 4. ஏவுக்கு 4, பிக்கு 1. ஆப்ஷன் பில இருக்கும் பாருங்க. 4, 1, 2, 3. அப்போ 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 4, 1, 2, 3. 4, 1, 2, 3 எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பில இருக்கு. அப்ப ஆப்ஷன் பிய நீங்க டிக் பண்ணீங்க. அடுத்தது சார், 2 அடிகள் கொண்டு எதுகையால் தொடுக்கப்படும் பாடல் வகை. எதுகை அங்க வந்து எழுத்து பிழையா இருக்கு, எதகையால்னு இருக்கு, எதுகையால். இப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின், 9th அடிக்கடி கேட்பாங்க. 2 அடிகள் கொண்டு எதுகையால் தொடுக்கப்படும் பாடல்கள் எண்ணிக்கை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கன்னி 3 சுழி இன்னும் போட்டு கொடுத்துருக்காங்க. கிளிக்கண்ணி இயைபு, இதுல கிளிக்கண்ணியும் கிடையாது, 2 சுழி இன்னும் கிடையாது. அந்த கண்ணினா பெண்ணு. இப்போ பி, ஆப்ஷன் பி கன்னி இப்படி இருக்கு பாருங்க, இதுதான் கன்னி, இதுதான் வந்து ஆன்சர் கன்னி. சரிங்களா? இதுதான் 2 அடியில் எதுகையால் தொடுக்கப்படுவதற்கு பெயர் கன்னி. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆப்ஷன் பி. அப்போ 7வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கன்னி, பி ஆன்சர். அடுத்து பாருங்க 8வது கொஸ்டின் டைரக்ட் ஆன்சர். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாசரா, பெரியாரா, ராஜாஜியா, அண்ணாவான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அண்ணாவும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, ராஜாஜியும் வாய்ப்பு இல்லை, பெரியாரா, அயோத்திதாசரா. இப்போ தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு சொல்லும் போது இவங்க வந்து யார் சொல்றாருன்னா அயோத்திதாசர் தான் அந்த பேரை வாங்குறாரு. அப்போ ஆப்ஷன் ஏ அயோத்திதாசர், அயோத்திதாச பண்டிதர். இப்போ அந்த அயோத்திதாசர் பதிலாக காத்தவராயன்னு கேட்டா கூட எழுதணும், ஏன்னா அவருடைய இயற்பெயர். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்ற இந்த 8வது வினாவுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அயோத்திதாசர். அடுத்தது பாருங்க 10வது கொஸ்டின், அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990 இருக்கா பாருங்க. இருக்கு. ஏ வந்து 1988. 1988 சொன்னா எம்ஜிஆர், எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது. அடுத்து 1989 கிடையாது, 1990, 91 இருக்கு. இப்ப நம்மளுக்கு எது 1990. 1988 எம்ஜிஆர் வாங்கியிருப்பாரு, 1990 அம்பேத்கர் வாங்கியிருப்பாரு. இப்ப கேட்கப்பட்ட கேள்வி அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது. அப்ப ஆப்ஷன் சி 1990. அப்போ 10வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி 1990. அடுத்தது பாருங்க, லாஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, பொருத்தி எழுதுக. இத பாருங்க, மீனிங் மதலை, நெகிழி, அழுவம், சென்னி. மதலை அப்படின்னு சொன்னா நீங்க அதை படிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. மதலை அப்படின்னு சொன்னா தூண், மதலைன்னு சொன்னா தூண், 1க்கு ஈ. நெகிழி அப்படின்னு சொன்னா நெகிழி, நெகிழி தீச்சுடர், இதையும் நீங்க படிச்சுதான் ஆகணும், 2வதுக்கு ஈ. அழுவம்னா கடல், இது வந்து மேக்சிமம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அழுவம்னா கடலுக்கு ஒரு பெயர், அப்போ 3க்கு ஆ. லாஸ்ட் சென்னி, உச்சி, இதை நாம வச்சுங்க, சென்னி உச்சி, சென்னி உச்சி. சரிங்களா? ஆப்ஷன். இப்ப அந்த லாஸ்டா இருக்கக்கூடிய ஆவல முடியுது 2 தான், ஏவா சியா. அப்ப இது ஒண்ணு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனால மீதியை வந்து நீங்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிடலாம். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ 1க்கு ஈ, 2க்கு ஈ, 3க்கு ஆ, 4க்கு ஆ. அப்போ ஆப்ஷன் ஏ ஆன்சர். அப்போ 13வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு சொன்னீங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்த ஆன்சர் எழுதிங்க. மதலைனா தூணு, நெகிழினா தீச்சுடர், அழுவம்னா கடல், சென்னினா உச்சி.
சரிங்களா? இதோட வந்து இந்த 10ஆம் மாதிரி வினாத்தாள் வந்து முடியுது. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது நம்ம ஃபுல் டெஸ்ட் 10 பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபுல் டெஸ்ட் 10 இதில் பாருங்க, கேள்வி குறிச்சுக்கோங்க. 5, 6, 9, 14, 17, 18, 22, 23, 31, 37, 38, 41 மற்றும் 47. ஓகேயா? ரைட். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க 5. ஃபர்ஸ்ட் 5வது கேள்வி பாருங்க. ஒரு பொருளை நேரடியாக தொடாமல், ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு பொருளை நேரடியாக தொடாமல் அதன் வெப்பநிலையை அளந்தறிய பயன்படும் வெப்பநிலைமானி என்னன்றதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ பாருங்க, அகச்சிவப்பு கதிர் வெப்பநிலைமானி. ஓகேயா? ரைட். ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது, இந்தியாவின் மின்னியல் தலைநகரம். மின்னியல் தலைநகரம்னா எலக்ட்ரிசிட்டிக்கு ஹெட். ஓகேங்களா? மின்னியல் தலைநகரம் எது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, பெங்களூர். அப்போ 6வதுக்கு ஆப்ஷன் சி. அடுத்தது, ஒரு அங்குலம். 9வது கேள்வி. ஒரு அங்குலம் இஸ் ஈக்குவல் டு டேஷ் சென்டிமீட்டர், 2.54 சென்டிமீட்டர். அங்குலம்னா இன்ச்சு. ஓகேயா? ரைட். அடுத்தது 14 பாருங்க. 10,000 ஆண்டுகளில் அறிவியலின் மிக முக்கியமான கண்டுபிடிப்பு அணுவினுடைய நிலைப்பாடு என்று சொன்னவர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன். அவருடைய வருடம் தான் ரொம்ப முக்கியம். 1918 இருந்து 1988 வரைக்கும் வாழ்ந்தாரு. அப்போ ஆப்ஷன் பி. 14க்கு ஆப்ஷன் பி. ஓகேயா? ரைட். அடுத்தது 17 பாருங்க. ஹைப்பர் மெட்ரோபியா, நான் ஏற்கனவே பார்த்ததான், தூர பார்வை. ஓகேயா? ஆப்ஷன் பி. 17க்கு ஆப்ஷன் பி. அடுத்தது 18 முக்கியமான கேள்வி. சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு போரோசிலிகேட், அதனுடைய இன்னொரு பேர் என்னன்னா பைரக்ஸ். சோ அது ஆப்ஷன் ஏலயும் இருக்கு, பிலயும் இருக்கு. அப்போ ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி. ஓகேயா? ரைட். அடுத்தது, நிறை மற்றும் இடத்தை. 22வது கேள்வி. நிறை மற்றும் இடத்தை அடைத்துக் கொள்வது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், பருப்பொருள். ஓகேயா? ரைட். அப்போ ஆப்ஷன் பி. 22க்கு ஆப்ஷன் பி. அடுத்தது 23, எத்தனாலுடைய ஃபார்முலா. C2H6O. அப்போ எத்தனாலுடைய ஃபார்முலா என்னன்னா C2H6O. அது வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேயா? ரைட். அடுத்தது வந்து பாருங்க, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு டேஸை குணப்படுத்த பயன்படுவது. நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், மெட்டீரியலையும் இருக்கும். சரிங்களா? இந்த ஆன்டிபைரட்டிக், ஆன்டி ஆசிடு, அந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம். அதில் கொஞ்சம் அதுக்கு எடுத்துக்காட்டெல்லாம் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பாருங்க, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு டேஸை குணப்படுத்த பயன்படுதுன்னா அமிலத்தன்மையை குணப்படுத்த பயன்படுவது. அப்போ 31 ஆப்ஷன் பி. ஓகேயா? ரைட். அடுத்தது 37 பாருங்க, நியூட்ரானின் நிறை. நியூட்ரானின் நிறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாருங்க, 1.676 into 10⁻⁻24 கிலோ. ஓகேயா? ரைட். அடுத்தது 37க்கு ஆப்ஷன் ஏ. 38க்கு பாருங்க, தூய பாலின் pH மதிப்பு என்னன்னா 5. ஓகே, அப்ப தூய பாலினுடைய pH மதிப்பு ஆப்ஷன் பி 5. ஓகே, ரைட். அடுத்தது மாறிலி கோவையின் படி. சரிங்களா? அப்போ மாறிலி கோவையின் படி என்ன வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா 0. ஆப்ஷன் டி 0. ஓகேயா? ரைட். அடுத்தது 47 பாருங்க, 1 mole is equal to dash துகள்கள். 6.023 into 10⁻23 துகள்கள். ஓகேயா? ரைட். அடுத்தது அவ்வளவுதான். சோ இதோட வந்து 47ஓட முடியுது. ஓகேங்களா? அப்போ 1 mole is equal to, இது வந்து ரிப்பீட்டடா கேட்கப்படுற கேள்வி, 6.023 into 10⁻23. சோ இதோட வந்து ஃபுல் டெஸ்ட் 10ஓட முடியுது. நம்ம அடுத்தது 11, 12, 11ல இருந்து மீதி டெஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த क्वेश्चन பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. சோ थैंक यू. ஓகே, நெக்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 10. சரிங்களா? இல்ல சமூக அறிவியல் என்ன क्वेश्चन சொல்றா? क्वेश्चन நம்பர் 3, 6, 8, 10, 11, 12, 15, 16, 19, 21, 27, 33, 34, 35, 36, 46, 50. அப்போ ஒன்று என்ன பார்ப்போம். நம்பர் 3, 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனையாவது அப்படின்னா 16வது. ஏன்னா 2011, ஏன்னா 10ஆண்டு முறைதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 2011 எடுத்து 15வது கணக்கெடுப்பு. அப்போ 2021 நடக்க போது 16வது கணக்கெடுப்பு. Then question number 6, இந்தியாவின் மின்னியல் தலைநகரம், எலக்ட்ரானிக் கேபிட்டல் பாத்தீங்கன்னா பெங்களூர். சரிங்களா? இதன் அடுத்து 8வது, தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யாருன்னா அயோத்திதாச பண்டிதர். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் பெரியார். ஃபர்ஸ்ட் முதல்ல எஸ்எஸ் தலைவர் சீர்திருத்தவாதி. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 10, அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்படுது அப்படின்னா 1990. இந்த ஆண்டு யாருக்கு சேர்த்து கொடுத்திருப்பாங்க அப்படின்னா நெல்சன் மண்டேலாவுக்கு சேர்த்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இதன் அடுத்து 11, உலக மொத்த உற்பத்தியில் இந்தியாவின் சார்ந்த உற்பத்தி எவ்வளவு சதவீதம் அப்படின்னா 35%. சரிங்களா? இதன் அடுத்து கொஸ்டின் நம்பர் 12, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம் கர்ப்பிணி பெண்களுக்கு எந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டது அப்படின்னா 1995. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்கூல் அரசு பள்ளிகளுக்கு வந்து 1982. இந்த திட்டத்தின் தூதுவர் தான் என்னது முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. சரிங்களா? இதன் அடுத்து
கொஸ்டின் நம்பர் 15 முதல் பருத்தி ஆலை தொடங்கிய இடம் போர்ட் கிளாஸ்டர் சரிங்களா அப்போ கல்கத்தா பகுதியில் வங்காள மாகாணத்துல. அடுத்து கொஸ்டின் நம்பர் 16 பின்வருவதில் எந்த நாடு அதிக தலா வருமானத்தை பெற்றுள்ளது அப்படின்னா ஜப்பான். பர்சனல் இன்கம் ஆர் பெர் கேபிட்டா இன்கம். அடுத்து அப்துல் கலாம் எழுதிய நூல்கள். அப்போ என்னென்ன நூல்கள் எழுதிருக்காரு அப்படின்னா அக்னி சிறகுகள், விங்ஸ் ஆஃப் ஃபயர், மிஷன் இந்தியா, எழுச்சி தீபங்கள், இக்னைட்டட் மைண்ட்ஸ், அப்போ எல்லா பக்கம் அப்துல் கலாம் எழுதப்பட்டவன் தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 21 இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் உள்ள இடம் ஹைதராபாத். அப்போ இரும்பு சாரா தொழில்நுட்ப மையம் உள்ள இடம் ஹைதராபாத். அடுத்து கொஸ்டின் நம்பர் 27 திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிட்டார்கள். திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் மருது சகோதரர்கள் 1801 சரிங்களா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 33 மனிதன் அறிந்த முதல் உலோகம். அப்போ சிம்பு அல்லது காப்பர் அல்லது தாமிரம். தென் கொஸ்டின் நம்பர் 34 மாம்லுக் என்பதன் பொருள் என்ன? அப்போ மாம்லுக் அப்படின்னா ஸ்லேவ், அடிமைன்னு அர்த்தம் சரிங்களா. இதை சேர்ந்தவர் தான் குத்புதீன் ஐபக், ஃபவுண்டர் ஆஃப் ஸ்லேவ் டைனஸ்டி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 35 துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சுதேச அரசு. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஹைதராபாத். தென் கொஸ்டின் நம்பர் 36 காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலங்களாக மாற்றுதல், நீர்ப்பாசன வசதியை மேம்படுத்தல் ஆகிய பெருமைகளுக்குரிய சோழ அரசு யார் அப்படின்னா கரிகால சோழன். அவர் தான் கல்லணை கட்டினார் சரிங்களா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 46 அமெரிக்க வெஸ்புக்கி அமெரிக்கா என பெயரிடப்பட்ட ஆண்டு சரிங்களா. அப்போ 1805 இவரோட நினைவாகத்தான் அமெரிக்கா அழைக்கப்படுது. கொஸ்டின் 50 பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட், பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு அதாவது நாள் ஏப்ரல் 24 1992. அதனாலதான் அது வந்து என்னது ஊராட்சி தினம் அல்லது பஞ்சாயத்து ராஜ் டே. அவ்வளவுதான். டெஸ்ட் நம்பர் 10.